பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைக்கும் உங்களை சந்திக்கிறதில் மிகுந்த மன மகிழ்ச்சி. இன்றைய செய்தி நிச்சயமாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அநேகர் இயேசு ஆண்டவருடைய அன்பை தவறான விதத்தில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரே காரணத்தினாலே அது மிகப்பெரிய பாதகங்களை கொண்டு வருகிறதை நாம் இந்த நாட்களில் பார்க்க முடிகிறது. அதில் முக்கியமாக சுயநீதியை முன்னிறுத்தி நாம் தேவனை அணுகும்போது அது எவ்வளவு பெரிய விபரீதத்தை நமக்கு கொண்டு வருகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முறையும் நாம் ஆண்டவர்கிட்ட நெருங்கும் போதெல்லாம் நாம் எந்த அளவுக்கு பரிசுத்தம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை தான் நாம் முதலாவது யோசிக்கிறோம். ஆனால் உண்மையாகவே ஆண்டவர் நம்முடைய தகுதியை முக்கியமாக நோக்கி பார்க்குறாரா? நாம் எந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருக்கிறோம், எந்த அளவுக்கு ஜெபம் செய்தோம், எவ்வளவு அதிகாரங்களை ஒரு நாளில் வாசிக்கிறோம், எவ்வளவு உபவாசம் இருக்கிறோம், இதை தான் அவர் முக்கியமாக பார்க்குறாரா? நம்முடைய தகுதியை பார்த்து தான் நமக்கு எல்லாமே செய்கிறாரா அப்படிங்கிறத நாம் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த செய்தி அதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஒரு சில பேர் இடத்துல போய் சிஸ்டர் ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், உங்கள் பேர குழந்தைகளை ஆசீர்வதிப்பார், சுகத்தை கொடுப்பாரு, சமாதானத்தை கொடுப்பாரு. ஏன் ஜெபிக்க மாட்டீங்கன்னு கேட்டாக்கா, அதுக்கெல்லாம் எங்களுக்கு தகுதி இல்லை பிரதர், வேறு யாராவது பரிசுத்தவான்கள் வந்து ஜெபம் பண்ணால் தான் எங்களுக்கு ஆசீர்வாதம். நான் ஒரு பாவி, என் ஜெபத்தை எங்கே ஆண்டவர் கேட்க போகிறார்? ஏம்மா பைபிள் வாசிக்கல? பைபிள் வாசிச்சாக்கா ஆண்டவர் உங்ககிட்ட பேசுவார், ஒரு மிகப்பெரிய ஆறுதல் உண்டாகுமே, பரிசுத்த ஆவியானவர் டைரெக்டாக உங்ககிட்ட பேசுவார், பெரிய சமாதானம் தைரியம் கிடைக்கும். சும்மா உட்காந்துட்டு அழுதுகிட்டே இருக்கிறீங்களே, ஆண்டவருடைய வார்த்தையை ஏன் படிக்கக்கூடாதுன்னு கேட்டுட்டிங்கனாக்கா அதை தொடுறதுக்கே எங்களுக்கு தகுதி இல்லை பிரதர். அதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும் பைபிள் வாசிக்கிறதுக்கு. எனக்கெல்லாம் நான் பெரும் பாவி, பைபிளே தொட மாட்டேன், தொடக்கூடாதுனாலாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி ஒதுங்கி எதை கேட்டாலும் ஏன் ஜெபம் செய்யலை, நான் தகுதி இல்லை, ஏன் ஆண்டவருக்கு ஊழியம் பண்ண முடியல, அதுக்கு நான் தகுதி கிடையாது. எல்லாவற்றுக்கும் இந்த தகுதி, நான் ஒரு பாவிங்கிற அந்த குற்ற மனப்பான்மை, நம்முடைய சுயநீதி, நம்முடைய தகுதியை முன்னிறுத்தி நாம் உண்மையாகவே சாதித்தோமா, ஆண்டவர்கிட்ட கிட்டி சேர்ந்தோமா, இல்லை அது நம்மை ஆண்டவரை விட்டு வெகு தொலைவாக கொண்டு போனதா? நாம் யோசித்து பார்த்தாக்கா இதனுடைய பாதகம்தான் அதிகம். இன்றைக்கு நாம் ஒரு சில காரியங்களை, முக்கியமான சத்தியங்களை இதன் அடிப்படையில் தெரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் இந்த யூதர்கள் தங்களுடைய பாவ மன்னிப்பிற்காக மிருகங்களை பலி கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தது. அது மோசையினால் ஆண்டவர் அந்த நியமனங்களை எல்லாம் அவங்களுக்கு கொடுத்திருந்தார். பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, இப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட பலிகள் இருந்தது. இதை எப்படி செலுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு சில வழிமுறைகள் எல்லாம் அவர்களுக்கு கற்பிக்கப்பட்டிருந்தது. உதாரணத்துக்கு நீங்கள் லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 2-5 வரையிலான வசனங்களை எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு மிருகத்தை மாட்டு மந்தையிலாவது ஆட்டு மந்தையிலாவது தேர்ந்தெடுத்து அது எப்படி இருக்கணும்னாக்கா, ஆண்டவர் அதை அங்கீகரிக்கும்படியா அது பழுதற்றதாக இருக்கணுமா, எந்த குறைபாடு இல்லாமல் அது பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியாகவோ அல்லது ஒரு மாடாகவோ காளையாகவோ அது இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒன்றை ஆண்டவருடைய சமூகத்துக்கு கொண்டு வந்து ஆசாரியனுக்கு முன்னாடி, குருவுக்கு முன்னாடி அந்த மிருகத்தினுடைய தலை மேலே அந்த பாவியாக இருக்கக்கூடிய மனுஷன் தன்னுடைய பாவத்துக்காக பலி கொடுக்கக்கூடிய அந்த மிருகத்தினுடைய தலை மேலே தன்னுடைய கைகளை வைக்கணும். அப்படி வைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னாக்கா, இந்த மனுஷனுடைய பாவங்கள் எல்லாம் அந்த மிருகம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு அடையாளம் தான் அது. பின்பு ஆசாரியன் அந்த மிருகத்தை கொன்று அது இரத்தத்தை அவன் மேலே தெளிப்பான். இதனால் அவர்கள் தன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதாக அவர்கள் எண்ணினார்கள். ஆனால் இந்த கொண்டு வரக்கூடிய இந்த மிருகம் எப்படிப்பட்டது என்பதை குறித்துதான காரியங்கள் எல்லாம் ரொம்ப முக்கியமானது. அது பழுதற்றதாக இருக்கணும். உபாகமம் 15:21 சொல்லுகிறது, அதற்கு முடம், குருடு முதலான யாதொரு பழுது இருந்தால் அதை உன் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிட வேண்டாம். நொண்டியாக இருக்கிறது, கண்ணு தெரியாதது, காது கேட்காதது,
உடம்பு சும்மி போனது, வீக் பாடி இருக்கக்கூடிய ஆடு மாடெல்லாம் எடுத்துன்னு வந்து ஆண்டவருக்கு நான் பலி கொடுக்குறேன்னு சொல்லி யாரும் வந்து நிறுத்தக்கூடாது, அப்படிப்பட்ட பலியை செலுத்தவே கூடாது அப்படின்னு ஆண்டவர் அவங்களுக்கு கட்டளையிட்டு இருந்தார். அவங்க கொண்டு வரக்கூடிய மிருகமானது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும், பழுதற்றதாக இருக்கணும், குறைவற்றதாக இருக்கணும், அது ஆரோக்கியம் உள்ளதாக இருக்கணும், எந்த ஊனம் இருக்கக்கூடாது, குருடு இருக்கக்கூடாது. அதை எடுத்துட்டு வந்து அவன் ஆசாரியனுக்கு முன்னாடி நிற்க வைக்கும் போது ஆசாரியன் என்ன செய்வானாக்கா, ஆசாரியன் அந்த ஆடை அல்லது அந்த மிருகத்தை அவன் அதை இன்ஸ்பெக்ட் பண்ணுவான். அது சரியா இருக்குதா அப்படி சொல்ல, அது கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, அதோடைய காலு, அதோடைய வால் எல்லாத்தையும் பார்ப்பானே தவிர அதை கொண்டு வந்த ஆளை மட்டும் பார்க்க மாட்டான். யார் அதை கொண்டு வந்தது, எப்படிப்பட்ட நபர் அப்படிங்கிறது அவனுக்கு அவசியம் கிடையாது. ஒருவேளை ஆசாரியனுக்கு அந்த நபரை பற்றி தெரிந்திருக்கலாம், அவன் ஒரு பெரிய ரவுடியாக இருக்கலாம், அந்த ஏரியாவில் இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பெரிய கொலையாளியாக இருக்கலாம், கொள்ளை அடிக்கிறவனாக இருக்கலாம், வேசித்தனம் பண்ணக்கூடியவனாக இருக்கலாம், அக்கிரமக்காரனாக இருக்கலாம். ஆனால் ஆசாரியனுக்கு கொண்டு வந்த நபர் ஒரு பிரச்சனையும் கிடையாது. யார் அதை கொண்டு வந்தது அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை. இல்லைப்பா, நீ ரொம்ப மோசமானவன், நீங்க உள்ள வரக்கூடாது, நீங்க பலியெல்லாம் செலுத்தக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஏன்னாக்கா அவன் தன்னுடைய பாவத்துக்கு உண்டான ஒரு மன்னிப்புக்காக தான் அந்த இடத்துக்கு அந்த மிருகத்தையே கூட்டிட்டு வந்திருக்கிறான். ஆகவே ஆசாரியன் எதை பார்ப்பானாக்கா, வந்த நபர் எப்படிப்பட்ட மோசமான நபர், அவர் பாவியா, அவன் நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிறதெல்லாம் அவர் பார்க்க மாட்டார், விசாரிக்கவும் மாட்டார். மாறாக அவன் எப்படிப்பட்ட மிருகத்தை கொண்டு வந்திருக்கான் தன்னுடைய பாவ மன்னிப்பிற்காக, அவனுடைய பாவத்திற்காக ரத்தம் சிந்தக்கூடிய அந்த மிருகமானது எப்படிப்பட்டது, அது நல்லா இருக்குதா, அது பழுதற்றதா இருக்குதா, குறைவற்றதா இருக்குதா, அதுக்கு கண்ணு தெரியுதா, மூக்கு தெரியுதா, கால் நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு மிருகத்தை தான் அவன் உன்னிப்பா கவனித்து அது சரியா இருக்குதான்னு அதை பார்ப்பான். ஏன்னாக்கா வேதம் சொல்லுது, முடம், குருடு இப்படிப்பட்ட பழுது இருந்தால் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பலி செலுத்தக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் கட்டளையிட்டு இருந்தார். ஆகவே ஆசாரியனுடைய வேலை மிருகத்தை மாத்திரம்தான் இன்ஸ்பெக்ட் பண்ணோம், அதை கொண்டு வந்த நபரை அவன் பார்க்க மாட்டான். ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுங்களா, இயேசு ஆண்டவர் பெத்லகேம்ல பிறக்கும் போது லூக்கா 2 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அங்கே ஒரு தேவ தூதன் மேய்ப்பர்கள், இந்த ஆடுகளை மேய்க்கக்கூடிய மேய்ப்பர்கள் இடத்துல தோன்றி அவங்களுக்கு நற்செய்தி அறிவிக்கிறான். என்னன்னு சொல்லி, கர்த்தராகிய கிறிஸ்து எனும் மீட்பர் இந்த ஊர்ல உங்களுக்கு பிறந்திருக்கிறாரு, போய் பாருங்க அப்படின்னு சொல்லி அவர் எங்க இருக்கிறாங்கிற அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டான். இந்த மேய்ப்பர்களும் போய் பார்த்தாங்க. ஏன் எத்தனையோ பேர் இருக்க இந்த மேய்ப்பர்களை குறிப்பிட்டு இந்த மேய்ப்பர்கள் இடத்துல தேவ தூதன் போய் இந்த நற்செய்தியை சொல்லி போய் அந்த மீட்பரை போய் பாருங்கன்னு சொல்லணும்? காரணம், நிறைய பேர் சொல்றாங்க, இந்த மேய்ப்பர்கள் அங்க இருந்த எருசலேம் ஆலயத்துல பலி செலுத்தக்கூடிய ஆடுகளை பராமரிக்கக்கூடிய மேய்ப்பர்கள், எருசலேம் ஆலயத்துல பலியிடக்கூடிய ஆடுகளை இவர்கள் வளர்த்து பராமரித்து பாதுகாத்து நல்லதை தேர்ந்தெடுத்து அங்க அனுப்பினார்கள் என்று கூறப்படுகிறது. ஸோ எதை பலியிடணும், பலியிடக்கூடியது பழுதற்றதா இருக்குதுன்றது செலக்ட் பண்றதே இவங்களுடைய வேலை. ஆகவே ஒரு அடையாளமாக பின் நாட்களில் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பாவத்திற்காக சிலுவையில் அவர் பலியாக போறாரு. ஆகவே அந்த ஆட்டை போய் இப்போதே பரிசோதித்து பாருங்க, அது பழுதற்ற ஆட்டுக்குட்டி அப்படிங்கிற ஒரு அடையாளத்திற்காக தான் அவர்களிடத்துல சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு அவர்கள் போய் சென்று அந்த ஆட்டுக்குட்டியை பார்த்தார்கள் என்று நாம புரிந்து கொள்கிறோம். யோவான் 1:29 இப்படி சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவை குறித்து, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி யாரு? ஏசப்பா. எப்படி யூதர்கள் பழைய ஏற்பாட்டில் தன்னுடைய பாவங்களுக்காக மிருகங்களை பலி கொடுத்தார்கள், அந்த இரத்தத்தினால தன்னுடைய பாவங்கள் கழுவப்பட்டது, அதுவும் கூட ஒரு அடையாளம் தான். அது இயேசுவுக்கு முன்னோடியாய் நிழலோட்டமாய் நடந்த காரியம். அவர்களுடைய பாவங்கள் பின் நாட்களில தான் மன்னிக்கப்பட்டது. இயேசு எப்போ ரத்தம் சிந்தினாரோ அப்போதான், ஒரு ஜஸ்ட் ஒரு டோக்கன் மாதிரி தான் அவர்கள் செய்த காரியம் எல்லாம். இயேசு ஆண்டவர் தான் உண்மையான பாவத்தை போக்கக்கூடிய ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றது. 1 பேதுரு 1:19 சொல்லுகிறது, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே.
இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் பலியான இயேசு கிறிஸ்து பழுதற்ற ஆட்டுக்குட்டி, அவரிடத்துல குற்றம் இல்லை, குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி. அவருடைய இரத்தத்தினால நாம பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நாம ஒவ்வொரு முறையும் தேவனுடைய சமூகத்திற்குள்ள கடந்து வரும்போது, அது ஜெபிக்கிறதுக்காக இருக்கட்டும், துதிக்கிறதுக்காக இருக்கட்டும், நாம எடுக்கக்கூடிய உபவாசமா இருக்கட்டும், நாம வாசிக்கக்கூடிய வேத வசனிப்பா இருக்கட்டும், ஒவ்வொரு முறையும் எனக்கு தகுதி இருக்குதா, எனக்கு தகுதி இருக்குதா, எனக்கு தகுதி இல்லை, நான் போக மாட்டேன், நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றமே. ஆனா ஆண்டவர் இதை பார்க்கல. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களோ அந்த இயேசு கிறிஸ்துவை தான் பிதாவாகிய தேவன் பார்க்கிறாரு. நாம ஜெபம் செய்யும் போது கூட இயேசுவின் நாமத்துல செய்யும் போது கடவுள் இயேசுவை தான் பார்க்கிறார், அவருடைய முகத்தை தான் பார்க்கிறாரு. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக எந்த மிருகத்தினுடைய ரத்தம் சிந்தப்பட்டதோ, எந்த மிருகத்தை நாம ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அதனுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறோமோ அந்த ஆட்டுக்குட்டியை தான் பிதாவாகிய தேவன் பார்க்கிறாரே தவிர, அந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்த நபர் எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும், எப்படி ஆசாரியன் கொண்டு வந்த நபரை பார்க்காமல் அந்த ஆட்டுக்குட்டியை மாத்திரம் பரிசோதித்து அது நல்லதா கெட்டதான்னு பார்ப்பானே, அதே போல பிதாவாகிய தேவன் நாம் அவருடைய சமூகத்திற்குள்ள இயேசுவின் நாமத்துல கடந்து வரும்போதெல்லாம், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் அவருடைய சமூகத்துல கடந்து வரும்போதெல்லாம், அவர் கடந்து வரக்கூடிய நபர்களுடைய சொந்த வாழ்க்கையை பார்க்கிறது இல்லை, அவருடைய பாவங்களை பார்க்கிறது இல்லை, அவருடைய தகுதியை பார்க்கிறது இல்லை. மாறாக அவர்கள் எந்த ரத்தத்தினால கழுவப்பட்டார்களோ அந்த ஆட்டுக்குட்டியினுடைய முகத்தை பார்க்கிறார். அந்த ஆட்டுக்குட்டியை பார்க்கிறாரு. வேதம் சொல்லுது, அந்த ஆட்டுக்குட்டியின் இடத்துல பாவம் இல்லை, அது குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி. ஆகவே தேவன் நம்முடைய தகுதியை பார்க்கிறது இல்லை, தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தகுதியை மாத்திரமே பார்க்கிறார். அவர் எல்லாவற்றுக்கும் தகுதியானவர். ஆகவே நாம ஒவ்வொரு முறையும் ஆண்டவரிடத்துல பயத்தோடு, நடுக்கத்தோடு, ஒரு குற்ற மனப்பான்மையோடு, தாழ்வு மனப்பான்மையோடு நாம செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பிரியமானவர்களே, தவறான போதனைகளினால நம்மையே குற்றப்படுத்தி கொண்டு ஆண்டவரை விட்டு விலகி ஓடிட்டு இருக்கிறோம் இந்த நாட்களில். எபிரேயர் 4:15-16 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லாவற்றிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற காலத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம். இரக்கத்தை பெறவும், கிருபையை அடையவும் தைரியமாக கிருபாசன தண்டையில சேர கடவோம். ஆண்டவரிடத்துல தைரியமா வா. உன் குடும்பத்துக்காக நீ ஜெபிக்கிற ஜெபம் அற்புதங்களை கொண்டு வரும். இன்றைக்கு யாரோ ஒருத்தர் ஜெபம் செய்து என்ன விடுவிக்கணும்னு ஏங்கிட்டு இருக்கிறீ, காத்துட்டு இருக்கிறீங்க. நீ முழங்கால் படியிட்டு உன் குடும்பத்திற்காக, உன் குடும்ப சமாதானத்திற்காக, உன் குடும்ப சுகத்திற்காக, உன் பிள்ளைகளுக்காக, அவருடைய படிப்பிற்காக, வேலைக்காக, திருமணத்திற்காக நீ ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரு. இன்னொருத்தர் ஜெபம் செய்து அற்புதம் நடக்கணும்னு நினைச்சீங்கன்னாக்கா அது ஒன்றும் தவறு இல்லை, ஆனா அது தப்பு. நான் ஜெபித்தா ஆகாதுன்னாக்கா அது தப்பு. நீயும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்க. இந்த உலகத்துல யாருக்குமே எந்த தகுதியும் இல்லை பிரியமானவர்களே. யாருக்கும் ஊழியம் செய்ய தகுதி இல்லை, யாருக்கும் அவர்கிட்ட சேர்வதற்கான தகுதி இல்லை. நாம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமே, அது ஒண்ணுதான் நம்முடைய தகுதியே. அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறோமே, அதுதான் நம்முடைய தகுதியே. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கக்கூடிய எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு. எப்போ நீங்க அவர்கிட்ட வருவீங்கன்னு பிதா காத்துட்டு இருக்கிறார். அவருடைய குமாரனுடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட நீங்க, அவரை ஏற்றுக்கொண்ட நீங்க எப்போ அவர்கிட்ட வருவீங்க, அவர்கிட்ட பேசுவீங்க, ஜெபிப்பீங்க, கேட்பீங்க, உறவாடுவீங்கன்னு காத்துட்டு இருக்கிறார் தகப்பன். தைரியமா வான்னு வேதமே சொல்லுது. தைரியமாய் கிருபாசன தண்டையில சேர கடவும். பிதா ஒன்னும் எவ்வளோ தைரியம் உனக்கு, எவ்வளோ பாவம் பண்ணிட்டு என்கிட்ட வந்து தைரியமா நீ ஜெபம் பண்றிய அப்படின்னு கேட்க மாட்டார். வேதமே சொல்லுது, தைரியமா வா. உன் தகுதி இல்லை, இயேசு ஆண்டவருடைய தகுதி. ஆமேன். இன்றைக்கு நீங்களே ஜெபம் பண்ணி நீங்களே ஆண்டவரிடத்துல கிட்டி சேர்ந்த அற்புதங்களை பாருங்க பிரியமானவர்களே. ஆண்டவருக்காக எழும்பி ஊழியம் செய்யுங்க. உங்களுக்கு எல்லா தகுதியும் இயேசுனுடைய ரத்தத்தினால ஏற்பட்டிருக்கிறது. ஆமேன். ஒரு சின்ன ஜெபம் செய்யலாமா?
தேங்க்யூ லார்ட் அப்பா. இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்க. அவர்கள் எல்லா விதமான தகுதியையும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால பெற்றிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் அறியட்டும் ஆண்டவரே. இந்த சத்தியத்தை கேட்டு ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் உமக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துங்க. அவர்கள் கேட்கக்கூடிய காரியங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக செய்யுங்க சாமி. ஒவ்வொருவரும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் காணும்படியாய் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you all பிரியமானவர்களே. கிறிஸ்து ஆறுதலின் தேவன் ஊழியங்கள் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக இயேசுவினுடைய நற்செய்தியை அநேகருக்கு அறிவிக்கும் பணியில் இருந்து வருகிறது. நீங்களும் எங்கள் மாதாந்திர கூட்டங்களுக்கு வந்து கலந்து கொள்ளும்படி அன்புடன் அழைக்கின்றோம். ஜெப விண்ணப்பங்கள் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய ஆறுதலையும் ஆத்ம ரட்சிப்பையும் அநேகருக்கு பகிர்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.